வணக்கம். ட்ரில் செய்த துளைகளில் மரையிடுவது குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது உள்புற மரைகளை உருவாக்க அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு செயல்முறை ஆகும். இப்போது நாம் இந்த அமர்வை ஆரம்பிக்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வரும் திறன்களை பெறுவீர்கள். டேப்பிங் என்பதை வரையறுத்து கூறுதல், டேப் செய்வதற்கான ஷாம்பர் துளைகள், பெஞ்ச் வைஸில் ஜாப் பொருளை வைத்து வைத்து பிடித்தல், டேப் செட்டை தேர்ந்தெடுத்தல் ஹேண்ட் டேப் மற்றும் டேப் ரெஞ்ச் பயன்படுத்தி ட்ரில் செய்யப்பட்ட துளைகளில் உள்புற மரைகளை வெட்டுதல். டேப்பிங் பற்றி நாம் அறிந்து கொள்வோம். டேப்பிங் என்பது ஒரு துளைக்குள் ஒரு மரையை வெட்டும் செயல்முறையாகும். இதனால் ஒரு கேப் ஸ்க்ரூ அல்லது போல்ட் துளைக்குள் இணைக்க முடியும். டேப்பிங்கை கைமுறையாக அல்லது மெஷின் டூல்களை பயன்படுத்துவதன் மூலம் செய்யலாம். ஒரு செட்டில் 3 வகையான ஹேண்ட் டேப்ஸ் உள்ளன. அவை: முதல் டேப் அல்லது டேப்பர் டேப், இது மரையிடத் தொடங்குவதற்கானதாகும். இரண்டாவது டேப் அல்லது பிளக், இறுதி அல்லது பாட்டம் டேப், இது மரைகளை முடிப்பதற்கானது. உள்புற மரைகளை வெட்டுவதற்கு துளையின் ட்ரில் அளவை தீர்மானிக்க வேண்டியது அவசியம். தேவையான டேப் ட்ரில் அளவுக்கு துளையை ட்ரில் செய்யவும். டேப்பை சீரமைப்பதற்கும் தொடங்குவதற்கும் தேவையான ஷாம்பர் கொடுக்க மறக்காதீர்கள். ஒரு மரையின் பிச்சை தீர்மானிக்க ஒரு ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் பயன்படுத்தப்படுகிறது. மரைகளின் ப்ரொஃபைலை ஒப்பிடவும் இது பயன்படுகிறது. பிட்ச் என்றால் என்ன என்பதை இப்போது புரிந்து கொள்வோம். பிட்ச் என்பது ஒரு மரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து அச்சுக்கு இணையாக அளவிடப்படும் அருகிலுள்ள மரையின் தொடர்புடைய புள்ளிக்கு இடையே உள்ள தூரம். இப்போது பிளைண்ட் ஹோல்ஸ் டேப்பிங் செய்வதற்கான செயல்முறையை கற்றுக்கொள்வோம். பிளைண்ட் ஹோல்ஸ் டேப்பிங் செய்வதில் 3 முக்கிய படிகள் அடங்கியுள்ளன. படி 1 பனிப்பொருளை தயாரித்தல். படி 2 துளைகளை டேப்பிங் செய்தல். படி 3 பனிப்பொருளை சரிபார்த்து மதிப்பீடு செய்தல். ஒவ்வொரு படிகளையும் நாம் விரிவாக பார்ப்போம். நாம் தயாரிப்பு கட்டத்துக்கு செல்வோம். முதலில் டேப்பிங் ட்ரில் அளவுகளுக்கான அட்டவணையை பயன்படுத்தி அல்லது கணக்கீடு மூலம் டேப்பிங் ட்ரில் அளவை தீர்மானிக்கவும். எடுத்துக்காட்டாக, ட்ரில் அளவு M12 மற்றும் பிட்ச் 1.5 மில்லிமீட்டர். ட்ரில் அளவு இஸ் ஈக்குவல் டு மரையின் அளவு கழித்தல் மரையின் பிட்ச் is equal to 12 minus 1.5. எனவே ட்ரில் அளவு 10.5 மில்லிமீட்டர் ஆகும். டெப்த் ஸ்டாப் ஏற்பாட்டை பயன்படுத்தி ஒரு பிளைண்ட் ஹோல் ட்ரில் செய்யவும். டேப்பிங் செய்வதற்கான ட்ரில் செய்யப்பட்ட துளையின் ஆழம் தேவையான மரையின் ஆழத்தை விட சற்று அதிகமாக இருக்க வேண்டும். பிளைண்ட் ஹோலில் உலோக சில்லுகள் ஏதேனும் இருந்தால் அதை தலைகீழாக திருப்பி மேற்பரப்பில் சிறிது தட்டுவதன் மூலம் அவற்றை அகற்றவும். நாம் டேப்பிங் கட்டத்திற்கு செல்லலாம். வைஸில் பனிப்பொருளை உறுதியாகவும் கிடைமட்டமாகவும் பிடிக்கவும். தேவையான டேப் ட்ரில் அளவுக்கு துளையை ட்ரில் செய்யவும். டேப் ரெஞ்சில் முதல் M12 டேப்பை பொருத்தவும். ஒரு டெப்த் ஸ்டாப் ஏற்பாடாக செயல்பட தேவையான 14 மில்லிமீட்டர் தூரத்திற்கு முதல் டேப்பில் பொருந்தக்கூடிய நட்டை ஸ்க்ரூ செய்யவும். மரையிடுவதை தொடங்க சீரான கீழ்நோக்கி அழுத்தத்தை செலுத்தி டேப் ரெஞ்சை மெதுவாக கடிகார திசையில் திருப்பவும். ஒரு ட்ரை ஸ்கொயர் பயன்படுத்தி டேப் செங்குத்தாக உள்ளதா என்பதை சரிபார்த்து உறுதி செய்யவும். டேப் செங்குத்தாக நிலைநிறுத்தப்பட்ட பிறகு எந்த கீழ்நோக்கிய அழுத்தத்தையும் செலுத்தாமல் பிடித்து
முனைகளை பிடித்து ரெஞ்சை லேசாக திருப்பவும். மரையை வெட்டுவதை தொடரவும். சில்லுகளை உடைக்க அடிக்கடி சுமார் 1/4 திருப்ப அளவில் பின்னோக்கி திரும்பவும். தேவையான ஆழமான 14 மில்லிமீட்டருக்கு பிளைண்ட் ஹோலில் உள்புற மரை வெட்டுங்கள். தட்டையான மற்றும் வளைந்த கம்பியை பயன்படுத்தி மரையிடப்பட்ட பிளைண்ட் ஹோலில் இருந்து உலோக சில்லுகளை அகற்றவும். இதேபோல் ஒரு டேப் ரெஞ்சில் M12 இரண்டாவது அதாவது இடைநிலை டேப் மற்றும் இறுதி பாட்டமிங் டேப் இவற்றை ஒன்றான பின் ஒன்றாக பொருத்தி முழு மரையையும் உருவாக்க மரை வெட்டவும். பிசிறுகள் இல்லாமல் மரையிடப்பட்ட துளையை சுத்தம் செய்யுங்கள். மற்றொரு ட்ரில் செய்யப்பட்ட பிளைண்ட் ஹோலில் உள்புற மரை வெட்ட மேலே உள்ள செயல்முறையை மீண்டும் செய்யவும். இப்போது நாம் சரிபார்ப்பு மற்றும் மதிப்பீடு கட்டத்திற்கு செல்லலாம். போல்ட்களை பயன்படுத்தி ஸ்க்ரூ செய்வதன் மூலம் பொருந்தும் மரையிடப்பட்ட துளையை சரிபார்க்கவும். மெல்லியதாக ஆயில் தடவி மதிப்பீட்டிற்காக அதை பாதுகாக்கவும். டேப்பிங் செய்யும்போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகளை பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு வெட்டு லூப்ரிகண்ட் பயன்படுத்தவும். ஒரே நேரத்தில் அதிக ஆழத்தில் வெட்ட வேண்டாம், ஏனெனில் இது மரைகளை கெடுக்கும் மற்றும் டேப்புகளையும் கெடுக்கும். சில்லுகளால் அடைப்பு ஏற்படாமல் இருக்கவும், மரைகளை கெடுக்காமல் தடுக்கவும் டேப்பை அடிக்கடி சுத்தம் செய்யவும். தொகுப்பாக நாம் கற்றுக்கொண்டவை: டேப்பிங் என்பதை வரையறுத்துதல், டேப் செய்வதற்கான ஷாம்பர் துளைகள், பெஞ்ச் வைஸில் ஜாப் வைத்து பிடித்தல், டேப் செட்டை தேர்ந்தெடுத்தல், ஹேண்ட் டேப்ஸ் மற்றும் டேப் ரெஞ்ச் பயன்படுத்தி ட்ரில் செய்யப்பட்ட துளைகளில் உள்புற மரைகளை வெட்டுதல். எனவே ட்ரில் செய்த துளைகளில் டேப்பிங் செய்வது பற்றிய அனைத்தும் இதுவே ஆகும். நீங்கள் அனைத்து கருத்தமைவுகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.